ஒரு 10-20 நிமிடம் அவரிடையே பேசிவிட்டு என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. ரெஸ்ட் ரூம் போனால் கூட உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு இதில் என்ன இருக்குது? இது ஏன் இவ்வளோ பெருசு பண்ணி இதெல்லாம் அதிமுகவில் நான் இரும்புனா விவாதம் மேடை, தும்புனா விவாதம் மேடை, அது ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. வணக்கம் தோழர்களே. ரோசா சேகரின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று முன்தினம் 16ஆம் தேதி டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்த அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்தார். சந்தித்த போது தனக்கு எதிரான அவதூறுகள், அதாவது இப்படி சொல்றாரு அவர், நான் வந்துட்டு கைகொட்டை மூஞ்ச மறைச்சிக்கிட்டு நான் போனேன், இது எல்லாருமே பேசுறாங்க, முதலமைச்சர் எதிர்த்து ஆரம்பிச்சு எல்லாரும் பேசுறாங்க, ஊடகங்களும் பேசுறீங்க, அப்படியெல்லாம் மறைச்சிட்டு போறது எனக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார். பொதுவாக உங்களுடைய பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்றத கேட்டுக்கிட்டு நீங்கள் அதை செய்யுங்க, நீங்களாம் கற்பனை பண்ணிட்டு எதையும் எழுதிடாதீங்க, அது தவறு அப்படிலாம் ஒரு அட்வைஸராக கொடுத்தாரு. நாங்கள் கேட்குறது என்னென்னா, அமித்ஷாவை நீங்கள் சந்திச்சிங்க, எவ்வளோ நேரம் சந்திச்சிங்க, எதற்காக சந்திச்சிங்க, சந்தித்த போது பேசப்பட்ட விடயங்கள் என்ன, அதை ஏன் வெளியில் உங்களுக்காக காத்து கொண்டிருந்த அந்த பத்திரிகையாளரிடம் பேசியிருக்கக்கூடாது, ஏன் அவர் பேசாமல் பொதுவாக ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார்ற நீங்கள் பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படி மூணா மாதிரி போனீங்க, மூஞ்சை மூடிட்டு போனார் அப்படின்றதான் சொன்னாங்களே ஒழிய வேற எந்த விதமான வார்த்தையும் பயன்படுத்தலை ஊடகங்கள். கேள்வி என்னன்னா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கும் பாஜகவுக்குமான அந்த லடாய், உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவை யாவும் சேர்ந்து தான் நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. உங்களை அடைச்ச ஆரம்பிச்சா நீங்களும் வந்திருக்கீங்க. உங்களுடைய கட்சிக்காரங்க மேலும் பலர் இருந்தாங்க. சண்முகம் இருந்தார், அப்புறம் இவர் இந்த கோயம்புத்தூரை சேர்ந்த இன்னும் சில தலைவர்கள்லாம் இருந்தாங்க. எல்லாரும் தான் போய் சந்திச்சிங்க. அப்புறம் அவங்களெல்லாம் நீங்கள் அனுப்பி வச்சுட்டு நீங்கள் மட்டும் தனியாக அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறீங்க. அப்போது நீங்கள் எதனால் தனியாக சந்திக்கிறீங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி பத்திரிகையாளர்களுக்கு இருக்காதா? என்ன நடக்குது, ஏன் இப்படி சந்தித்து பேசுகிறாரு, அதையும் நீங்கள் நிறைவேற்றலை. வெளியில் வந்துட்டு இதெல்லாம் நான் பேசினேன், இப்படியெல்லாம் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. நீங்கள் அப்படி சொல்லாமல் நீங்கள் முகத்தை மறைச்சிக்கிட்டு அப்படியே போனது வந்துட்டு அது விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு, அவ்வளோதான். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு பத்திரிகையாளர்களை குறை சொல்கிறதே உங்களுடைய வடமையாக போயிடுச்சு. எதற்கு நீங்கள் குறை சொல்லணும் பத்திரிகையாளர்களை? பத்திரிகையாளருடைய வேலை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி அப்படியே இருக்கிறத அப்படியே படம் பிடிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான். நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை மக்கள்கிட்ட சொல்லிட்டு அதன் மீதான கேள்விகளை எழுப்புறது தான். எனவே இதில் வந்துட்டு பத்திரிகையாளர்கள் எந்த தவறையும் செய்யவில்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோம்னா, நான் சொன்னால் அது போடு, இல்லாட்டி பேசாது இரு அப்படின்னு ஒரு இயந்திரத்தன்மையை வந்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அது எங்களோட வேலை கிடையாது. என்னத்துக்காக நீங்கள் போகிறீங்க? நீங்கள் எதையுமே சொல்கிறதில்ல. போன முறை கூட அங்கே வந்துட்டு கட்டடத்தை பார்க்க போனேன்னு சொன்னீங்க. திடீர்னு வண்டி மாறி அவரை போய் சந்திச்சிங்க. சந்தித்தப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேன் நீங்கள். அதே மாதிரி பத்திரிகையாளர்கிட்டையும் சொன்னீங்க, வந்துட்டீங்க. ஆனால் மறுநாள் அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டணி முடிவாக்கி விட்டது, தமிழ்நாட்டில் தேச ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எதையுமே சொல்லலை. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய நம்பகத்தன்மை எங்கே இருக்குது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே? இல்லையே. அதுதான் முக்கியம். நீங்கள் பத்திரிகையாளர்களை திட்டுறது, இதுக்கு மேலே நான் வந்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுனா கூட உங்களை சொல்லிட்டு போகணுமா அப்படின்னு அப்படி யாரும் கேட்கல. நீங்கள் சந்தித்தது இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், பாஜகவினுடைய ஒரு தலைவர். நீங்கள் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறீர்கள். போட்டியிடக்கூடிய நீங்கள் அவரோடு பேசியது என்ன? இது மட்டும்தான் பத்திரிகையாளர்களுக்கு தேவை. நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டு போய் கூட சொல்லிட்டு போனால் நாங்கள் அந்த விஷயம் பேசணும், இந்த விஷயம் பேசணும், அப்படி பேசணும், இப்படி பேசணும், அப்படி கூட சொல்லிட்டு நீங்கள் போகலாம். அது ஒன்றும் கிடையாது. 2-3 கேள்வி கேட்க போகிறாங்க, பதில் இல்லைன்ட்டோடனே சரிதான் போ, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போயிட போகிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லாத கொள்ளாத போகும்போது அது 1000 கதைகளுக்கு வித்துடுகிறது. என்ன காரணம்? பேச்சுவார்த்தை முறிஞ்சிருச்சா, இல்லை அந்த தொகுதி பகிர்வில் வந்துட்டு சிக்கல் ஏற்பட்டுச்சா அப்படின்றது வரும் இல்லையா இயற்கையாகவே? ஏன்னா அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் கொடுக்குறதா இல்லை, என்னதான் நன்றியை பற்றி பேசினாலும் கூட நீங்கள் கொடுக்குறதா இல்லை. அப்போ இதெல்லாம் வராதா? நீங்கள் இதில் இருக்கக்கூடிய மையமான இடத்த பாருங்கள். நீங்கள் தமிழ்நாடு
தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் அது இந்த கூட்டணியால காப்பாற்றப்படுமா படாதா? அதான் எங்களுக்கு தேவை. நீங்க அவங்களோட கூட்டணி வச்சுங்க, மக்கள் ஓட்டு போட்டா ஜெயிங்க, அதெல்லாம் வேற கதை. உங்களுடைய கூட்டணியினுடைய நோக்கம் தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு வளப்படுத்துமா பலவீனப்படுத்துமா அப்படின்றது தான். ஸோ அந்த இடத்துல இருந்தால் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் வளப்படுத்தும் அப்படின்னா சொன்னீங்கன்னா வந்து பேசுங்க. ஏன் முடக்குறீங்க? அவங்களாம் சாப்பாட்டுக்கு அவங்களாம் ஃபஸ்ட்டு எடுத்து சீக்கிரம் அவங்கள அனுப்பி வச்சேன். நீங்கள் கூட்டு போனதெல்லாம் என்ன ஸ்கூல் பாய்ஸா? சொல்லுங்கள். எல்லாம் உங்களோட அமைச்சரவை சகாக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவங்கள வந்துட்டு நீங்கள் அனுப்பி வச்சுட்டு நீங்கள் மட்டும் சந்திக்கிறது அப்படின்றது என்னது? அப்புறம் சொல்கிறீங்க அமித்ஷா வேற ஒரு வேலை பார்த்தாலே என்னை உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னை சந்திச்சார் அப்படின்னாங்க. ஆனால் நிறைய நேரம் நீங்கள் உள்ளே இருந்தீங்க. ஸோ இதெல்லாம் தான் முக்கியம். எல்லாரையும் அவர் விமர்சிக்கிறாரு. ஏன்? அவர் சொல்கிறபடி நாங்கள் செய்தியை போடல. அவங்க சொல்கிறபடி நாங்கள் அவருடைய கூட்டணி பற்றி நாங்கள் எதையும் செய்யலை. அது நடக்காது. ஏன் அப்படின்னம்னா உங்களுக்குள்ள கூட்டணி எப்போ இருக்கும், கூட்டணி எப்போ உடையும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதில் 1000 கேள்விகள் எழுகின்றது. புரியுதுங்களா? எனவே பழனிசாமி அவர்களே, பத்திரிகையாளர்களை நீங்கள் உங்களுடைய வசதிக்கு பார்க்காதீங்க. நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது உங்களை காப்பாற்றின கட்சி அதுதான், காப்பாற்றின ஆட்சி அதுதான், இந்திய ஒன்றிய அரசு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் உங்களுக்குள்ள அந்த தொகுதி பகிர்வு தொடர்பாக எவ்வளோ தகராறு வருது? ஏன் வந்துட்டு கூட்டணியை முடிச்சுக்கிட்டீங்க மக்களவை தேர்தலில்? அதெல்லாம் கேள்வி எழுப்பலாம்ல. ஆனால் நீங்கள் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நினச்சதை நாங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது ஜேர்னலிசம். நீங்கள் நினச்சதை உங்களுடைய கட்சிக்காரங்க பேச சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு சந்திப்பில் வெளிப்படையாக ரகசியமாகவும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா நான் மக்கள்கிட்ட சொல்லணும். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் அந்த கைக்குட்டையை வச்சுக்கிட்டு மூஞ்சி துடைக்க வந்தீங்களா என்ன? ஏன்னா இப்போ வந்துட்டு அங்கே குளிர்ச்சியான தட்பவெப்ப நிலை தான் டெல்லியில் நல்லது. அது எப்படி இப்படி மூடிக்கிட்டு போனீங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன் இறங்கி தொடச்சிக்கிட்டு பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு போகலாமே? நான் எந்த காரில் போனேன் அப்படின்றதெல்லாம் பற்றி நீங்கள் ஏங்க நோண்டி கேட்குறீங்க? அப்படி நீங்கள் தானே சொன்னீங்க, இங்கேருந்து போகும்போது தமிழ்நாடு அரசு காரில் போனேன், அரசு காரில் இருந்து அவங்கள ஏற்றி அனுப்பிட்டேன், அப்புறம் வேற ஒரு காரில் வந்து அது கேட்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறத நாங்கள் போடணும். ஆனால் எந்த காரில் நீங்கள் வந்தீங்க, அது யாரோட காரன்னு கேட்டால் உங்களுக்கு கோவம் வந்துடுது. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் இந்த கூட்டணியின் மூலம் சாதிக்க நினைக்கிறது என்ன? பாரதிய ஜனதாக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இடங்களை நீங்கள் தருவீங்களா, தரமாட்டீங்களா? அதில் தான் தமிழ்நாட்டுடைய நலன் அடைக்கிறது. அதைத்தான் அந்த பத்திரிகையாளர்கள் வந்துட்டு கூர்ந்து கவனிப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டு நலனை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படி எழுதிட்டு வந்துட்டு கிளிப்பில்லை கிடையாது. எனவே இதுக்கு மேலே இப்படியெல்லாம் பேசுகிறதை விட்டுருங்க. நீங்கள் முன்னாள் முதலமைச்சர், என்னால் எதிர்க்கட்சி தலைவர், என்ன பேசுகிறோமோ அதை சரியாக பேசுங்க. அவ்வளவுதான். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.